நம் மண்ணின் விடுதலை வரலாற்றின் முதல் பக்கத்தில் நீ மட்டும் இடம் பிடித்துக் கொண்டாயோ? பால் பிடித்து சொல்கிறேன், உன்னை கொன்ற அந்த வெள்ளையின் எராணி தலையை நம் கட்டாளங்குள மண்ணிற்கு உரமாக்குவேன். இது உன் மீது சத்தியம். எங்கிருந்து வந்தது இத்தனை தமிழ்? துப்பாக்கியை எடுத்து அவன் நெற்றி போட்டில் வைத்து இப்பொழுதே சுட்டுக் கொள்ள வேண்டும் போல் இருக்கிறது. எது என்னவாயிற்றா? நவோ, how dare you ask? தமிழ் மண்ணின் வடக்கு பகுதி முழுவதும் நாம் காட்டுக்குள் அடங்கி ஆயிற்று. ஆனால் இந்த தென்பாண்டி சீமை மட்டும் அடங்க மழைக்கிறது. காரணம் அழகு முத்து. அவன் தம்பியை கொன்றும் அவனுக்கு புத்தி வாழவில்லை. இப்பொழுது என்னவென்றால், அந்த எட்டப்ப மன்னனுடன் அந்த பாளையக்காரர்களை ஒன்று திரட்டி நமக்கு எதிராக திட்டம் தீட்டுகிறான். We should take action before he does. அதற்காக தான் ஒருவனை மண்ணாசை பொன்னாசை காட்டி நம் வசம் கொண்டு வந்துள்ளேன். யாரா? அவன்தான் குழுமலை துறை, எட்டப்ப மன்னனின் தளபதி, இன்று நமது விசுவாசி. இதுதான் சரியான நேரம். கட்டாளங்குளத்தையும் எட்டயபுரத்தையும் இடவோடு இடவாக மும்முனை தாக்குதல் செய்வோம். நவாப், உடனடியாக யூசுப் கானுக்கு போர் தொடுக்க சொல்லி செய்தி அனுப்புங்கள். தளபதிகளுக்கு வணக்கம். அமருங்கள். நமது போர் யுகம் இதுதான். கேளுங்கள். நாளை அதிகாலை நாம் அனைவரும் இங்கிருந்து புறப்பட்டு இளவரசர் குமார எட்டப்பர் படையில் சேர்ந்து கொள்ள வேண்டும். அங்கிருந்து தளபதி கெச்சிலண்ணன் தலைமையிலான படை முன்னணி படையாக செல்ல, மற்றவர்கள் அவர்களை பின்தொடர்ந்து எட்டயபுரம் கிழக்கு வாசலை சென்றடைவோம். அங்கிருந்து நம் தாக்குதலை தொடங்குவோம். வீரன், என்னவாயிற்று? ஏன் இத்தனை பதட்டத்தோடு வருகிறாய்? என்ன சொல்கிறாய்? யூசுப் கானின் படை நம் கோட்டையை சுற்றி வளைத்து விட்டதா? மயிலு பிள்ளை, நீ உடனே கோட்டையின் மேற்கு பகுதிக்கு செல்.
என்ன ஒரு ஆணவம், எவ்வளவு இருமாப்பு! அடங்க மறுத்த வேங்கை இன்று அகப்பட்டுக் கொண்டது. அழகுமுத்து, இன்றுடன் உங்கள் கதை முடியப் போகிறது. ஆனால் அதற்கு முன் ஒரு வாய்ப்பு, அதுவும் நீ வீரன் என்பதால். அழகுமுத்து, நான் சொன்னபடி கேட்டால் வீணாக உன் உயிரை விடத் தேவையில்லை. முடிசூடிக் கொள்ளலாம், நாடாளலாம். படைபலம் பொருந்திய கும்பேணியரிடம் மண்டியிட்டு கிஸ்து கட்டினால் போதும். உன்னையும் உனது வீரர்களையும் இப்பொழுதே விடுதலை செய்கிறேன். மனம் மாறினால் மரணமும் மாறும். இல்லையேல் உங்களின் சாவு கொடூரமாக இருக்கும். ஒரு காலை உடைத்தும் உன் திமிர் அடங்கவில்லையா? யாருக்கு? அழகுமுத்துடன் அவனது 6 துணை தளபதிகளையும் பீரங்கி முறையில் கட்டி சுட்டுக் கொள்ள ஆணையிடுகிறேன். மற்ற 248 போர் கைதிகளின் மார்கால்களை வெட்ட உத்தரவிடுகிறேன். இவனை பீரங்கி முறையில் கட்டி நடுக்காற்று சீமைக்கு இழுத்து வாருங்கள். சிரிக்கின்றீர்களா? சிரியுங்கள் கோழைகளே. நேர் நின்று போர் செய்ய துணிவில்லாமல் வஞ்சக வலை வீசி எங்களை வளைத்து விட்டு சிரிக்கின்றாயா இரான்? எது நயவஞ்சகனா? நானா? குருமலைத்துறை? அதை நீ கண்ணாடியை பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தை. காட்டிக் கொடுத்த உன்னை கொல்ல முடியவில்லையே என்ற வஞ்சனை தான் எனக்கு. எது மரண பயத்தில் பிதற்றுகிறேனா? யூசப் கான், மரணம் என்னும் இடைவெளியை கூறி என் மானத்தை இழக்க வைக்க துடிக்கும் உனது முயற்சி அனைத்தும் வீண். இதோ இங்கு என் கதை முடிய போகிறது. ஆனால் அதை எண்ணி நான் அஞ்சவில்லை. என் தாய்மண் அடிமையாக போகிறது என்றுதான் நான் கலங்குகிறேன். கட்டாளங்குள பெருங்குடி மக்களே, மானமும் சுயமரியாதையும் நம் தமிழ் மறவர் கூட்டத்தின் அடையாளம். நம் அடையாளத்தை காக்க, நம் மண்ணை காக்க திரண்டெழுங்கள். மாவீரனின் தலை சாய்ந்ததே, கோட்டை சுவர் கொடி சாய்ந்ததே, மாவீரனின் முடி சாய்ந்ததே, தாய்ம